நாங்கள் வந்து மார்ச் மாதம் மிட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ அவங்க ஏப்ரல் மிட்டு வரைக்குமே திரும்ப போகல வீட்டுக்கு. அது வந்து அவங்களோட பிரச்சனை சரியாகலாம், அவங்களுக்குள்ள அவங்க சரி பண்ணிக்கல. ஸோ திரும்ப இவங்க போகல. திரும்ப போகலன்றது ஈகோ அவருக்கு ட்ரிகர் ஆகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு குடிச்சிட்டு கேட்டெல்லாம் தட்டி தட்டி அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு அப்போது 7 months நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கேட்டெல்லாம் தட்டி தட்டி தகாத வார்த்தைகளில் பேசி அம்மாவையும் என் ஹஸ்பண்டையுமே தகாத வார்த்தைகளில் பேசி அன்னைக்கு நைட் தங்கச்சி வந்து அப்பாவோட தான் இருந்தா. அவள் வந்துட்டு அப்பாவோட இருந்தப்போ அவளையும் சிலிண்டர் திறந்து விட்டுட்டு நான் கொன்னுடுவேன், எல்லாமே குடிச்சிட்டு பண்ணுறது இதெல்லாமே நான் கொன்னுடுவேன், ஒன்று உயிரோடு இருந்தால் ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லைனா நீங்கள் உயிரோடு இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டரெல்லாம் திறந்து விட்டு கத்தியெல்லாம் எடுத்து பண்ணி அந்த மிட் நைட்டுக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் சிஸ்டர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு என் கணவரை அனுப்பாமையும் இருக்க முடியல, அனுப்பவும் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், ஒரு பயத்தோடு தான் நான் அனுப்புகிறேன், ஏன்னா அங்கே பொண்ணு இருக்கான்றதுனால. அவர் போய் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாக்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவையும் தங்கச்சி கூப்பிட்டு வராரா? தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வராரு. தங்கச்சியை மட்டும் ஆக்சுவலி அம்மாவும் ஹஸ்பண்டும் போகிறாங்க, போயிட்டு தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போவே அம்மாக்கும் மறுபடியும் அடி, அப்பா அடிச்சுட்டு தங்கச்சியும் அடிச்சுட்டு அவங்க 2 பேரையுமே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. வந்த பிறகு எங்கள் வீட்டு கேட்டு முன்னாடி நான் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது எதுவுமே இல்லாமல் கேட்டெல்லாம் தட்டி தகாத வார்த்தைகளில் பேசி என் அம்மாவையும் என் கணவரையுமே வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி என் ஹஸ்பண்டையும் தங்கச்சியும் வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி அது ஒரு மாதிரி அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் வந்துட்டு அது நான் ரொம்ப கஷ்டமாக ஹேண்டில் பண்ண விஷயம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 7th monthலேயே எனக்கு டெலிவரி பெயினே ட்ரிகர் ஆகிடுச்சு.